ஹாய்மா, எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கண்ணம்மாஸ் விலாகில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஆண்டிவட்டி தக்காளி மார்க்கெட்டுக்கு தாங்க வந்திருக்கோம். எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டிவட்டி பஸ் ஸ்டாண்ட் பக்கம்தான், மதுரை ரோட்டில் மெயின்லேயே தாங்க. வாங்க நம்ம இப்போ உள்ளே போகலாம். இப்போ ஆட்டோ போகுது பார்த்தீங்களா, உள்ளே தாங்க நம்ம போகணும். காய்கறி ஒரே இடத்துல எல்லா காய்கறிகளும் கிடைக்கும். வெங்காயம், தக்காளி, தேங்காய் எல்லாமே கிடைக்குங்க. வாங்க நம்ம உள்ளே போகலாம். இங்கே வெங்காயம் எல்லாமே இந்த சைடு ஃபுல்லாக காலையிலேயே ஏலம் விட்டுட்டாங்களாம்மா. காலையிலேருந்தே ஏலம் நடக்குமா. நான் மதியம்தாங்க வந்தேன். எங்கள் அப்பா அவங்க தக்காளி கொண்டு வந்திருந்தாங்க, தம்பி கொண்டு வந்திருந்தான். தக்காளி ஏலம் விடுறத மட்டும் பாருங்கள். காய்கறியெல்லாம் ஏலம் விடுறது நான் வீடியோ எடுக்கலைங்க. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ரேட்டு போகும். இன்றைக்கி தக்காளி எங்கள் அப்பா அவங்களுக்கு 120 ரூபா ஒரு பெட்டி. ஒவ்வொரு பழம் ஒவ்வொரு ரேட்டு போகுங்க. இன்றைக்கி 150 ரூபா வரைக்கும் தான் போச்சு தக்காளி பழம். இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா விலையே இல்லையாம்மா. இது ஓம் சக்தி கடை, ஜவுளி கடை, ஓஎம்ஸ் கடை, தக்காளி கடை இருக்கார் பார்த்தீங்களா ஓனரு, அவங்களோட கடை தான். ஒரு நாள் ஜவுளி கடையை உங்களுக்கு வீடியோ போடுறேன் பாருங்கள். காய்கறி எல்லாமே ஏலம் விட்டுட்டாங்க. இங்கே இன்னும் அடுத்து தக்காளி கடைக்கு போவாங்க. எங்கள் அப்பா அவங்க ரொம்ப வருஷமாக பார்த்திங்கன்னா ஓஎம்ஸ் கடையில் தான், தக்காளி கடையில் தான் காய்கறி எதுவாக இருந்தாலும் தோட்டத்தில் இருக்கிற காய்கறி, வெங்காயம், தக்காளி, முருங்கைக்காய் எல்லாமே அங்கே தாங்க கொண்டு வந்து கொடுப்பாங்க. அங்கே தான் போடுவாங்க. பாருங்கள், வாழைக்காயெல்லாம் நிறைய இருக்குது. நல்லா இருந்துச்சு. எனக்கு புது அனுபவமாக இருந்துச்சுங்க. ஓஎம்ஸ் காய்கறி லாஸ்ட்டில் தான் தக்காளி கடை இருக்குது. எல்லாமே காய்கறி நல்லா ஓனர் நல்லா பேசுனாங்க. எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப வருஷம் பழக்கம். நல்ல டைப்பு, நல்ல மனுஷன் அப்படிங்க. எங்கள் அப்பா அவங்கள்ட்ட விசேஷம் எல்லாருக்குமே வருது. பார்த்திங்கன்னா மருந்து கடை எல்லாமே இருக்குது. லாஸ்ட்டில் தாங்க தக்காளி கடை இருக்குது பாருங்கள். ஆட்டோவில் கொண்டு வராங்க எல்லாருமே காய்கறி எல்லாமே போடுச்சு. அதுக்கப்புறம் அந்த பெட்டி நம்ம கொண்டு வர பெட்டி இல்லாமல் அங்கேயே கடையில் வச்சுருக்காங்க. அந்த பெட்டியில் போட்டுட்டு நாங்கள் கொண்டு வந்த தக்காளி தான் போட்டு வருவோங்க. கடைகளுக்கு விற்கிறவங்க பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் ஏலம் விடும்போது டேரெக்டாக காய்கறி ரேட்டில் என்ன விலை போகுது? தக்காளி 20, சரிங்க. வெண்டைக்காய் 30, சீனிக்கிழங்கு 23 ரூபா, கேரட்டு 20 ரூபா. சொல்லிட்டே வாங்க. காய்கறி 80 ரூபா. சரி. வேற என்ன? தேங்காய் 30 ரூபா, சுரைக்காய் 5 ரூபா. மிளகாய் 20 ரூபா, மிளகாய் 20, முருங்கைக்காய் 10. எல்லாமே விலை மலிவு. தமிழ்நாடு முழுவதும் சரக்கு கொடுக்குறாள். என்ன கொஸ்டின் கேட்டுங்க. 150 கவலைக்கிடமா இருக்கு. விவசாயம் கம்மியா இருக்கு. பாவம் அவ்வளவு. அம்மா என்ன ரேட்டுங்கம்மா போகுது? பீர்க்கங்காய் என்ன ரேட்டுங்கம்மா? தெரியலையே. வேணாம் போதும். என்ன எடுத்துறாமா? வெங்காயம் கூட எல்லாம், மாங்காய் கூட எல்லாம் எங்க பாரியா தங்கம், இங்க பாரியா 3 வருஷம்
ஆமா எல்லாத்தையும் நாங்களாம் கடையாளியா தொழிலாளி கடையாளி கேக்குது இந்த புள்ள என்ன சாப்பிட்டோம் தக்காளி பழம் மட்டும் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். இந்த தாத்தா பாட்டியும் பார்த்தீங்கன்னா தக்காளி பழம் தான் கொண்டு வந்திருக்காங்க பாலக்கொண்டையிலேருந்து. எங்களையும் எடுங்கன்னு அவங்களே சொன்னாங்க. அவங்க சொல்கிறதுக்கு முன்னாடி நானுமே எடுத்தேன். இப்போது ஏலை விடுறதுக்காக எல்லா முன்னேற்பாடு நடந்துக்கிட்டு இருக்குங்க. அப்படியே தக்காளி பெட்டியிலேருந்து அப்படியே கொட்டி கொட்டி பார்ப்பாங்க. தக்காளி பழத்தை பார்த்து நல்ல பழத்துக்கு தகுந்த மாதிரி ரேட் போடுவாங்க. இப்போ காய்கறி எல்லாமே பாருங்கள், தக்காளி எல்லாமே பார்த்து அவங்கவுங்க வாங்கி கொண்டு போயிட்டுருக்காங்க. அவங்களுக்கு தேவையான பழத்தை ஏழை எடுத்து கொண்டு வாங்கிட்டு போவாங்க. இப்போ ஓனர் தான் ஏழை விடுறாங்க. ஓஎம்ஸ் ஓனர் அவங்க தான் ஏழை விடுறாங்க. அவங்க இல்லாத டைம் இன்னொருத்தர் ஒரு அண்ணன் பேசினார் இல்லையா, அந்த அப்பா தான் ஏழை விடுவாராங்க. ஓஎம்ஸ் ஓனர் தங்கமான மனிதராக இருக்காங்க. உண்மையிலேயே நல்ல டைப்பாக இருந்தாங்க. ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. எடுத்து போடுங்க வீடியோ எடுத்து போடுங்க அப்படின்னு சொன்னார். நம்ம சேனல் இன்னும் கொஞ்சம் நல்லா ரீச் ஆகவும் அவர்கிட்ட பேட்டியே எடுத்துடலாம். பாட்டி இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா அவங்க பழத்துக்கு ஏழை விடுறதுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். ஒரு பெட்டி 120 ரூபா ரேட்டு தாங்க போச்சு. கம்மி தான் இருந்தாலும் இன்றைக்கி ரேட்டுக்கு 120 ரூபா தாங்க போச்சு. 70 பெட்டி கொண்டு வந்திருந்தாங்க. நீங்களே கணக்கு பார்த்துக்கோங்க. காலையில் ஒரு 30 பெட்டி 35 பெட்டி கொண்டு வந்தாங்க. பாக்கி 35 ரெண்டாவது கொண்டு வந்தாங்க தம்பி. இந்த இது 120 ரூபா தாங்க. காலையில் கொண்டு வந்தது 120 ரூபா ரேட்டு தான் போச்சு. எல்லாருக்குமே ஒவ்வொரு ரேட்டு 80 ரூபா 90 ரூபா 150 ரூபா வரைக்கும் போச்சுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சாலும் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் ஏரியா தக்காளி மார்க்கெட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய், நன்றி, வணக்கம்.